எந்த சீசன்லேயும் இல்லாதது போல் இந்த சீசனில் அதிகபட்சம் இந்த 200 220+ டோட்டல்ஸ் சர்வசாதாரணமாக சேஸ் டவுன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் வந்து சில டைமண்ட்ஸ் வந்து இன்னும் அதிகமாக ஷைன் ஆவாங்க. அப்படிப்பட்ட ஒரு டைமண்ட் தான் புவனேஸ்வர் குமார். பல கிரிக்கெட் ரசிகர்களுக்கு, குறிப்பாக இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு வந்து செம்ம ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. புவனேஸ்வரோட எஃபர்ட்ஸ்க்கு வந்து தகுந்த ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்கிது. பிகாஸ் கன்சிஸ்டன்ட்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்கனாமிக்கல் bowlers இன் தி ஐபிஎல், இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தி ஐபிஎல். ஏன்னா அவர் 7 கிராஸ் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப ரேர். ஃபார் த லாங்கஸ்ட் டைம் 6.5 6.6 தான் இருக்கும். எனக்கு இப்போ அவரோட எக்ஸாக்ட் எக்கானமி ரேட் தெரியல ஓவரால், பட் இட் ஹஸ் ஆல்வேஸ் ஹாவர்ட் அரவுண்ட் தட் ரீஜியன். அண்ட் ரீசெண்டாக பார்த்த போன மேட்சோட முடிவில் பவர் பிளேயில் அதிகபட்ச விக்கெட்டுகள் எடுத்த ஒரு bowler அப்படிங்கிற பெருமை அவருக்கு இருக்குது. 93 விக்கெட்ஸ். அது வந்து ஒரு சாதாரணமான அச்சீவ்மெண்ட் இல்லை. அவரை வந்து பல்வேறு வகையில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் பார்த்திங்கன்னா அவரை அப் ஃப்ரண்ட் 2 யூஸ் பண்ணுவாங்க, டெத்தில் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பிகாஸ் அவர் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஸ்விங் பவுலர், நல்ல சீமியும் பயன்படுத்துவார் அப்படிங்கிறதுனால அவரோட 4 ஓவர்ஸ் வந்து அப் ஃப்ரண்ட் முதல் 10-12 ஓவருக்குள்ளே யூஸ் பண்ணிக்கவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஹேவிங் கட் ஹிஸ் டீத் ஸோ டு சே அண்ட் ஹேவிங் பிளேட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஐபிஎல் கிரிக்கெட் எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கப்புறம் ஆர்சிபிக்கு வரும்போது அவரோட ரோலில் கொஞ்சம் ட்ரான்சிஷன் இருக்குது. இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சியும் இருக்குது. முதுமையான முதிர்ச்சி, இன்னும் ஒரு செம்ம கம்போஸ்டான ஒரு மெச்சூரான பர்ஃபார்மன்ஸ் அவரிடமிருந்து நம்ம பார்க்க முடியுது. அண்ட் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு டபுள் பேரல் கன்னோட ஒரு மிக முக்கியமான அங்கமாக இருக்கார். நான் டபுள் பேரல்னு சொல்லும்போது அந்த இன்னொரு பேரல் ஜாஷ் ஹேசல்வுட். இவங்க 2 பேரும் பண்ணுற ஒரு விஷயம் தான் நான் அடுத்தது பேச போகிறேன். கன்வென்ஷனல் டெஸ்ட் மேட்ச் லெங்க்ஸ் இந்த சீசன் எந்த சீசனும் போலவே இல்லாமல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா 2009 சவுத் ஆஃப்ரிக்காவில் ஐபிஎல் நடந்தபோது நம்ம அந்த லெங்க்ஸ் நிறையா பார்த்துருக்கோம். பட் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் இந்த கிமிக்கி விஷயங்கள் இல்லாமல், அண்ட் நான் சொல்கிறது வந்து வெறும் நக்கல் பால்ஸில் ஒரு பால் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு bowler வந்து சர்வைவ் பண்ணுறதுக்கே என்னென்னமோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலை போய் பேர் பேசிக்ஸ் அதை வந்து திரும்ப ரிப்பீட்டபிளாக பண்ணுற ஒரு விஷயம் பார்க்குறோம். பேக் ஆஃப் லெங்க் போடுறது, அப்படி போடுற bowlers எல்லாருமே சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க. நம்ம ஆகாஷ் சிங் மாதிரி bowlers அண்ட் மயங்க் யாதவ் டு ஸ்லைட்லி லெஸர் எக்ஸ்டென்ட், பிரின்ஸ், இந்த மாதிரி எல்எஸ்ஜி bowlers நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் எல்லா டீம்லேயுமே குர்ஜப்னீத் கூட சிஎஸ்கேக்கு ஒரு சில முறை வந்து அந்த மாதிரி போட்டு சக்சீட் ஆகிருக்காரு. முகேஷ் குமார், கஹீஸ்வர் ரபாடா. ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச் லைன் அண்ட் லெங்க் இஸ் பேக். அண்ட் புவனேஸ்வர் குமார் அதை ஸ்பியர் ஹெட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது வந்து அது மிகையாகாது. அண்ட் இட்ஸ் பீன் ஃபண்டாஸ்டிக் வாட்சிங் திஸ் மாஸ்டர் இன் ஃபைன் ஃபெட்டில். அண்ட் ஹோப்ஃபுல்லி அவர் இந்தியன் டீமில் திரும்பவும் கம்பேக் பண்ணுவார்னு நம்புகிறோம்.